நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தமிழ் பாடம், அதனைத் தொடர்ந்து ஹிஸ்டரி பாடம், இந்த இரண்டு பாடப்பிரிவிற்கும் நம்ம நினைச்சிரோம் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில நம்ம நினைச்சிரோம் பயிற்சிகளானது ஆரம்பித்திருக்கிறோம். ஓராண்டு கால பயிற்சின்னு சொல்லி உங்களுக்கு அறிவிப்பானது கொடுத்து இந்த ஓராண்டு கால பயிற்சியில உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், டெஸ்ட் பேஜ், அந்த ப்ராசஸ் பயிற்சி வகுப்புங்கிற கான்செப்டை நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ் ஹிஸ்டரி ரெண்டையுமே எடுத்துக்கிற பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி பாத்தீங்கன்னா மேஜருக்கு நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் பாடத்திற்கு 16 தொகுதிகளும், வரலாறு பாடத்திற்கு 12 தொகுதிகள் சொல்லி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிற பட்சத்துல உங்களுக்கு நிறைய தகவல்கள் பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக இந்த ஸ்டடி மெட்டீரியலை கொடுக்கும். இதனை தொடர்ந்து உங்களுக்கு 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம நினைச்சிடறோம். இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு கொடுக்குறோம். அது போக பயிற்சி வகுப்புன்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பித்து இந்த பயிற்சி வகுப்பானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது மேஜருக்கு தமிழ் ஹிஸ்டரி 2 பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம். இது போக உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள், அதுல நீங்க என்ன படிக்கணும், அதனை குறித்த பயிற்சிகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்து என்னென்ன ப்ராசஸ் நீங்க பண்ணணும், எதை படிக்கணும், அதற்கான கொஸ்டின் பேங்க். இப்ப குறிப்பாக தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், எத்திக்ஸ், இலக்கிய வரலாறு, அதே மாதிரி ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், இது ரெண்டையுமே இணைத்து 12,000 வினா விடைகளானது உங்களுக்கு தயார் பண்ணி அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கியிருக்கோம். அது போக ஹிஸ்டரி பாடத்திற்கும் அதே மாதிரி 12,000 வினா விடைகளும் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்ல நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது போக உங்களுக்கு 12,000 கொஸ்டின் நம்ம நினைச்சிடறோம் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட். அப்ப ஸ்கூல் புக் எடுத்துக்கும் போது தமிழாக இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், ரெண்டுக்குமே நம்ம கொடுக்கிற பிடிஎஃப் அப்படியே நீங்க பயன்படுத்திக்கலாம். அது போக இலக்கிய வரலாறுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் பயன்படுத்திக்கலாம். மூல புத்தகத்தை தான் நீங்க படிக்கணும். நம்ம கொடுக்கிற பிடிஎஃப் பள்ளி பாட புத்தகத்திற்கு தமிழ் ஹிஸ்டரிக்கும் இலக்கிய வரலாறு தமிழுக்கும் போதுமானதாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக இல்லத்தரசிகள், தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம்ல இதை நீங்க அப்படியே நான் கொடுக்கறத நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அந்த அளவிற்கு தான் ஒவ்வொரு தகவல்களையுமே உங்களுக்கு தொகுத்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற கான்செப்ட்ல உங்களுக்கு நம்ம கொரியர் அனுப்பக்கூடியதை நீங்க படிச்சிடணும். அடுத்து அதுல இருந்து டெஸ்ட், அடுத்து பிராக்டிஸ் கிளாஸ். அந்த பிராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட்ங்கிறது இந்த ஓராண்டு கால பயிற்சியாக நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5,500ங்கிறது இதற்கான நுழைவு கட்டணமாக நம்ம வைத்து என்ன ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஓராண்டு காலங்கிறது அடுத்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், இதை உங்களுக்கு கிளியர் பண்றோம். இப்ப மேஜருக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்து அடிஷனலாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சைக்காலஜி. இந்த சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன், அதே மாதிரி ஜிகே, இது பாத்தீங்கன்னா 40 வினாக்களாக உங்களுக்கு இருக்கக்கூடியது. வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். இந்த சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே தவிர்த்து நம்ம பாத்தீங்கன்னா ஜாபுக்குள்ள போகணுங்கிறது மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடியது. அதற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக மிக முக்கிய தகவல்களை முழுமையாக ஒருங்கிணைத்து உங்களுக்கு சைக்காலஜிக்கு 120க்கு மேற்பட்ட பக்கங்களை உடைய கையேடும்,
அந்த மாதிரி எஜுகேஷனுக்கு 82 பக்கங்களை உடையது, கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட பக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 1 இயர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆசிரியர்கள் அடுத்து என்ன செய்யணும்ங்கிறத இங்க சொல்லிடுறேன். இந்த வழிமுறைகளை நீங்க பின்பற்றி என்ன செஞ்சுக்கலாம், இந்த பிடிஎஃப் பயன்படுத்திக்கலாம். சோ முதல்ல உங்களுக்கு சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண் 91 59 35 7005 இந்த எண்ணிற்கு வந்து கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்ல, சரிங்களா, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே மெட்டீரியல் சென்ட் மீ சொல்லி மெசேஜ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அந்த வாட்ஸ்அப்புக்கே நம்ம என்ன செஞ்சிடும், அனுப்பிடுறோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் காலத்தை வீணடிக்காம உடனடியாக இதை வாங்கி இதை ஒரு பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் எழுப்பக்கூடிய வினாக்கள் வந்து மேஜருக்கு நீங்க கொடுத்துறீங்க, சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேக்கு என்ன செய்யணும், இதுதான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடர்பாடாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த இடர்பாடை நீக்குவதற்கு, ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரி, மெட்டீரியல் அனுப்பிட்டோம், ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம், டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து நீங்க படிக்க வேண்டியது டிசம்பர் ஜனவரிக்கான கண்டென்ட் கொடுத்துட்டோம். அது போக சைக்காலஜி எஜுகேஷன் பெண்டிங்கா இருந்துச்சு, அதையும் இப்ப கொடுத்துரும் ஜிகேயோட சேர்த்து. மொத்தம் உங்களுக்கு 3 ஃபைல் ஆனது அனுப்பிடுவோம். ஸோ அதை அப்படியே ஒரு பிரிண்ட் போட்டுருங்க. அது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு, அதை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு 1 மந்த்ல கொடுத்துருவோம். ஆக மொத்தத்துல மேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேக்கு இந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்து படிங்க, வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். இதுதான் உங்கள் பணிக்கான ஒரு முழு உத்தரவாதமாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் சுபிக்குழு ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இது போக நிறைய ஆசிரியர்கள் நம்ம இப்ப நவம்பர் மாதம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இது வரைக்கும் 5 டெஸ்ட் 4 டெஸ்ட் பேஜ்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகேயோட பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஆகவே டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக இந்த பிடிஎஃப்க்கு நீங்க என்ன செஞ்சிருக்க, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க. 1 இயர் கோர்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும்தான்ட்டு விட்டுறாதீங்க. சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே இந்த பிடிஎஃப்ங்கிறது நம்ம என்ன செய்யறோம், 3 விதத்துல கொடுக்குறோம். ஒன்று வந்து டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், 1 இயர் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணும் போதே நம்ம இது பிடிஎஃப் கொடுப்போம்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் தீபாவளி ஆஃபர்னு சொல்லி நம்ம ஆஃபர்ல உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவர்களுமே உங்களுடைய பிடிஎஃப் இதுதான் வாங்கிக்கோங்க, வாங்கி பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் செல்லாத அளவுக்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம தொகுத்திருக்கோம். ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க அதிகப்படியாக படித்து உங்களுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்தணுங்கிற நோக்கத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிடும். எஜுகேஷனுக்கானத ஷாம்பிள நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து சைக்காலஜிக்கான டீடைல் இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் அப்படியே நீங்க பயன்படுத்தும் பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா தகவல்களுமே இதுல நம்ம என்ன செஞ்சிடும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துறோம். ஸோ ஆசிரியர்கள் இதை மெயினா பயன்படுத்திக்கோங்க. சைக்காலஜி எஜுகேஷனுக்கான சாம்பிள் நம்ம கொடுத்தாச்சு. ஜிகே ஆல்ரெடி நம்ம புக்காவே ரெடி பண்ணியிருக்கோம், அதை அப்படியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ங்கிறது நம்ம என்ன செய்வோம், அடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஓராண்டு கால பயிற்சியில நீங்க இதை படிங்க, கடைசியில உங்களுக்கு டைமை பார்த்துட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், டெஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்டையும் உருவாக்கி கொடுத்துருவோம். மேக்சிமம் நீங்க மற்றதுக்கு வெளியில் போகாத அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே இங்க நம்ம தொகுத்து கொடுத்துரும். ஸோ நம்மளுடைய கோர்ஸ்ல இணையக்கூடிய ஆசிரியர்கள் உடனடியாக சுபிக்குழுவினுடைய தகவலை பயன்படுத்திக்கோங்க. சுபிக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளையும் சந்தேகங்களையும் கேட்டுக்கொண்டு புக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 இயர் கோர்ஸ்ல பயன்படுத்துங்க. அதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு அதையுமே நம்ம நினைச்சிருக்கிறோம் க்ளோஸ் பண்ண போறோம். அது போக 50,000 வினா விடைகள், ஒரு வரி
வினா விடைகளையும் நம்ம என்ன செய்றோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இந்த ஒரு வரி வினா விடை என்பது உங்களுக்கான அரசு பணி கனவாக இருக்கும். அந்த கனவை நனவாக்கக்கூடியதாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க. மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபை குழுவோடு இணைந்தீர்கள். நன்றி நண்பர்களே.